சாய் ராம் ராம் சாய் ராம் ராம் ராம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் பக்தர்கள் முதலில் முந்தைய பிறவி மற்றும் கர்மாக்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் பாபா எப்பொழுதும் முந்தைய பிறவி மற்றும் கர்ம வினையை பற்றி அவரது வாழ்நாளில் அதிகம் கூறியுள்ளார். அவரது சொற்களை நாம் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் சகலமும் அறிவார் ஷீரடி சாய். இந்த வாழ்க்கையில் ஒரு சில முரண்பாடுகளை நாம் அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றோம். கெட்ட செயல் செய்பவன் இப்பொழுது நல்ல முறையில் சுகமாக வாழ்கின்றான் என்றால் அவன் முந்தைய பிறவியில் செய்த நற்கர்மாவின் பயன்களை அனுபவிக்கும் நேரம் அதுவாக இருக்கும். நல்லவர்கள் சில நேரம் கடுமையான கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் என்றால் அவர்களது முற்பிறவியில் செய்த தீய கர்மாவின் பயன்கள் அது. ஆனால் நன்மை தீமை செயலுக்கு ஏற்ப விளைவுகள் கட்டாயம் அனைவருக்கும் உண்டு. பிரபஞ்சத்தின் சட்டமும் அதுவே. ஆம், காரணமில்லாமல் இங்கே காரியங்கள் இல்லை. மனதால் கூட பிறருக்கு நாம் எப்பொழுதும் தீங்கு நினைக்காமல் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பாபாவின் வழிகாட்டுதலோடு நன்மைகள் நடக்கவே துவங்கும். இன்றைய சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பின் பிரியமே, சில சுப செய்திகளும் சுப நிகழ்வுகளும் உன் வாழ்வில் நிகழும் காலம் இது. நீ வாழ பிறந்திருக்கின்றாய். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழ்நிலைகளை நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் விருப்பம் உன் வாழ்வில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்க வேண்டுமல்லவா? இந்த பாபா உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வாய்? இதோ எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகின்றதோ, எந்த மனம் எப்பொழுதும் அன்பால் நிறைந்திருக்கின்றதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கின்றதோ அந்த மனதில் இந்த சாய்பாபா இருப்பேன். என் கண்மணியே, சில நேரங்களில் கஷ்டங்கள் கலங்கடிக்க செய்யலாம். வேதனைகள் திகைக்க வைக்கலாம். பிரச்சனைகள் மூழ்கடிப்பதைப் போல தெரியலாம். ஆனால் திகைக்காதே. எல்லாவற்றையும் நீ கடந்து வரவும் எல்லாவற்றிலும் நீ வெற்றி காணவும் உன்னோடு கைகோர்த்து கொண்டு இந்த பாபா வருகிறேன் என்பதை மறந்துவிடாதே. பாபா எனக்கு மட்டும் எதையும் செய்யவில்லை என்று நீ கதறி அழுத நாட்கள் உண்டல்லவா? அழுத நாட்கள் முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கின்றது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து பட்ட மரமாக நின்றால் நாம் பதறுவதில்லையே. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம் அல்லவா? அப்படித்தான் இந்த துன்ப நாட்கள் உனக்கு முடிவுக்கு வந்து உனக்கான இன்ப நாட்கள் உள்ளே வந்து சேரப்போகின்றது. அன்றைக்கு நீ உன்னை தகுதியாக வைத்துக்கொள். உன் நிலைமையையும் தகுதியையும் நீ உயர்த்தி கொள்வதற்காக இந்த கஷ்ட நாட்கள் உனக்கு இப்பொழுது தரப்போகின்றன. உன்னை நான் மெருகூட்டி கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் துன்பங்களையும் பெரும் சுமையாக நினைக்கின்றாய். இது என்னால் சுமக்க முடியவில்லை சாயப்பா என்று கதறுகின்றாய். ஆனால் கண்மணியே, இவையெல்லாம் சுமையல்ல. நீ இப்பொழுது சுமையாக நினைக்கும் அத்தனையும் உனக்கு சுபமாக மாறும். ஒரு நாள் எல்லாமும் சுபமாகவும் முடியும். எனவே உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொள்ளாதே. இப்பொழுதெல்லாம் எத்தனை பேர் நடுவில் நீ இருந்தாலும் தனிமையாகத்தானே உணர்கின்றாய். மனதளவில் ஒரு மௌன போராட்டத்தில் இருக்கின்றாய். எந்த செயலை செய்தாலும் யாரிடமும் பேசிக்கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் உன் மனதில் ஒரு சிந்தனை தானாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நீ சுமையாக கருதும் அத்தனையை பற்றியும் எப்பொழுதும் யோசித்து கொண்டே தான் இருக்கின்றாய். தனிமையை நாடி செல்கின்றாய். அமைதியாக தனிமையில் உட்காருவதை நீ அதிகம் விரும்புகின்றாய். ஆனால் கண்மணி, தனிமை இந்த வாழ்க்கைக்கு மிகவும் தேவைதான். தனிமையும் மௌனமும் பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. பல சிக்கல்களை விடுவித்திருக்கின்றது. எனவே நீ தனிமையை நாடும் பொழுது தனி சக்தி பெறுகின்றாய். அதில் தவறில்லை. ஆனால் நீ நாடுவதோ நிசப்தத்தை. ஒரு விதமான நிசப்தத்தை உன் மனம் தேடுகின்றது. இது மிகவும் ஆபத்தானது கண்மணி. யாரும் என் வாழ்வில் வேண்டாம், எனக்கு நானே என்று இருந்து கொள்கிறேன் என்ற விபரீதமான முடிவுக்கு வருகின்றாய்.
நட்பு, உறவு என்ற எந்த மனித சிக்கலிலும் மாட்டிக்கொள்ள இப்பொழுது உன் மனம் தயாராக இல்லை. எல்லோரையும் வெறுத்து விட்டாய். இந்த சாய் ஒன்றே போதும் என்ற முடிவுக்கும் வந்துவிட்டாய். தவறு கண்மணி. இந்த மனித பிறப்பில் உறவுகள் என்பது அத்தனை உன்னதமானது. யாரிடமும் அதிகமாக ஆர்வத்தை காட்டாதே. அதற்காக யாரையும் ஒதுக்கி வைக்காதே. யாரிடமும் அதிகமான எதிர்பார்ப்பை வைக்காதே. அதற்காக எல்லோரையும் எதிர்த்தும் நிற்காதே. உறவுகளுக்குள் எல்லையை வகுத்துக்கொள். அந்த எல்லையில் நின்று உறவாடு. இந்த உலகில் நமக்காக யாருமே இல்லை, நமக்காக நாம் மட்டுமே தான் என்பதை நான் பலமுறை கூறியிருக்கின்றேன். ஆனால் அதற்காக யாருமே இல்லாத, உறவுகளே இல்லாத ஒரு நிசப்தமான வாழ்க்கையை இங்கே யாரும் வாழ முடியாதல்லவா? அதிகமான பாசத்தையும் அளவுக்கு அதிகமான நேசத்தையும் அதிகமான எதிர்பார்ப்பையும் யார் மீதும் திணிக்காதே என்று கூறினேன். அதற்காக எந்த உறவும் வேண்டாம் என்றும் தனிமையில் நில் என்றும் கூறவில்லை. எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு நிறுத்திக்கொள். உன் புன்னகையையும் சந்தோஷத்தையும் தாராளமாக பகிர்ந்து கொள். அதிலும் அளவிருக்கட்டும். ஆனால் உன் துன்பத்தையோ, உன் பிரச்சனைகளையோ, உன் சிக்கல்களையோ, உன் மன வருத்தங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான சரியான நபரை தேர்ந்தெடுத்து பகிர்ந்து கொள். ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உன் கவலைகளை பகிர்ந்து கொள். ஏனென்றால் நீ பகிரப்படும் கவலை அங்கே தீர்க்கப்பட வேண்டும். மாறாக உன் மன கஷ்டங்களை அவர்கள் அதிகரித்து விடக்கூடாது. எனவே தகுதியான நபரை, குறைந்தபட்ச நபரை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள். இல்லை என்றால் உன் சாயப்பா நான் இங்கு தண்டத்திற்காயிருக்கின்றேன். உன் வேதனைகளை என்னிடம் பகிர்ந்து கொள். உன் தேவைகளையும் உன் வேதனைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொண்டால் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை விரைவில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை உறவுகளும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய். அதில் தவறு இல்லை. ஆனால் மாறாக நடந்துவிட்டால் என்னை யாருக்கும் புரியவில்லை, நான் நேர்மையாக இருப்பதினால் யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் அன்பு யாருக்கும் தேவையில்லை என்றெல்லாம் புலம்புகின்றாய். யார் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும்? இங்கு யாரும் யாரையும் புரிந்து கொள்வதில்லையே. உன்னை நீ புரிந்து கொள், அது போதும். உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே. யாரேனும் உனக்கு கோபம் வரவழைத்தால் கூட அவர்களுக்கு நிதானமாய் 2 வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு. உடனடியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடு. அதிகமாக எதிர்பார்ப்பு இல்லாவிட்டால் இப்படி அடிக்கடி ஏமாந்து போய் நிற்க மாட்டாய். அதிகமாக யார் மீதும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் உனக்கு கோபமும், தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும், அவர்கள் மீது வெறுப்பும், வாழ்க்கையில் ஒரு வெறுமையும் நிச்சயமாக உணரமாட்டாய். உன்னை நான் மீண்டும் மீண்டும் என் வசம் ஈர்ப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன் மனம், உன் இரக்க குணம், உன் மனிதநேய உள்ளம், அனைத்திற்கும் மேலாக உன் மனதில் அமிழ்ந்து கிடக்கும் அளவற்ற அன்பு. இந்த குணங்களால் தான் நீ என்னால் ஈர்க்கப்படுகின்றாய். நான் உன்னை ஈர்த்து கொண்டும் இருக்கின்றேன். கவலை கொள்ளாதே கண்மணி. நான் செய்யும் லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய். சுமைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். சுப செய்திகள் உன்னை தேடி வர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக உன் மனதை அழுத்தி கொண்டிருக்கும் அந்த சுமை இனி சுகமாக முடியும். பார்த்த சந்தோஷ அலை உன் வாழ்க்கையில் வீச துவங்கும். நல்ல மனதோடு இருக்கும் உனக்கு சர்வ நிச்சயமாக நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு மட்டும் இரு. மனம் தளர்ந்து விடாதே. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன். உன் சாயப்பா நான் இருக்க பயம் ஏன்? ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.